ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மனை ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபியான பூவரசம் இலையில் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கோம். இந்த அரிசி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் இட்லி அரிசி. இதை நான் ஊற வச்சுட்டு எப்போது நம்ம அரிசி எப்படி அரைச்சிப்போம் இட்லிக்கெல்லாம் அந்த மாதிரி நல்லா ஊறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தான் அரிசி ஊற வச்சதுனால நம்ம மிக்சிலே அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துப்போம். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. அந்த மிக்சி ஜாரில் அரிசி போட்டு ஓடுற அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ அரைச்ச மாவை இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா பருப்பை நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 1/2 டம்ளர் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா கழுவிட்டு வேக வச்சிடலாம். கழுவிட்டு இந்த தண்ணியை இருத்துட்டு திரும்பவும் இதில் வேறு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நான் இதை வேக வச்சிடுறேன். இது வேகட்டும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த அந்த மாவை நம்ம சட்டியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் அதில் நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்க அந்த மாவு எடுத்து சேர்த்துப்போம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த மாவை இந்த ஆயிலில் வதக்கி எடுத்துப்போம். நல்லா எல்லா பக்கமும் மாவு அப்படியே திருப்பி விட்டோன்னா நல்லா வதங்கிடும். நமக்கு நல்லா சட்டியை இறுக்கி பிடிச்சிட்டு இந்த மாதிரி வதக்கி விடலாம். கொஞ்சம் கிண்டுறதுக்கு கெட்டியாக இருக்கும். நல்லா இறுக்கமாக நம்ம அந்த சட்டியை பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கிண்டி விடலாம். நல்லா மாவை எல்லா பக்கமும் இப்படி திருப்பி போட்டோம்னாலே நமக்கு மாவு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடும். அதாவது கொஞ்சம் கெட்டியாக்குறோம் நம்ம அந்த மாவை. இப்போ பாருங்கள், நமக்கு மாவு கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப நேரமும் நம்ம வதக்கக்கூடாது. மாவு எடுத்து நம்ம கொழுக்கட்டை தட்டுற அளவுக்கு இருக்கணும். இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில். அதை ஆறட்டும். இப்போ இதே கடாயில் நான் இங்கே வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு இங்கே 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அது இந்த கடாயில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுறலாம். நல்லா அந்த வெல்லம் கரைஞ்சி பாகு ரெடி ஆகட்டும். இது கூடவே நம்ம 3-4 ஏலக்காயை இடித்து சேர்த்துப்போம். இப்போ வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி ஓரளவுக்கு திக்காக வரணும். கொஞ்சம் இந்தளவுக்கு திக்காக வந்த பிறகு நான் இங்கே ஒரு தேங்காய் முழுசாக துருவி வச்சுருக்கேன். அதை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்ச பாசி பருப்பும் வெந்துருச்சு. அதில் இருக்க தண்ணியை இருத்துட்டு அந்த பருப்பையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். அப்புறம் இதில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் எள்ளு சேர்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எள்ளை சின்னதாக ஒரு கடாயில் போட்டு லைட்டாக பொரித்து எடுத்துகிட்டு இதில் சேர்த்துப்போம். அடுப்பை கொஞ்சம் லோ ஹீட்டில் வச்சுட்டு இப்படி கிண்டி விட்டோன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும் எள்ளு. அப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட எடுத்து சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நமக்கு அந்த கொழுக்கட்டை உள்ளே வைக்கிற அந்த பூரணம் ரெடி ஆகிடுச்சு. மாவையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இலையை பறித்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் பூவரசம் இலை. இந்த பூவரசம் இலையில் தான் நம்ம ஊர் சைடு எல்லார் வீட்லேயுமே கொழுக்கட்டை செய்வாங்க. கோயிலில் திருவிழா அப்படின்னா படையலுக்கு இந்த கொழுக்கட்டை செய்வாங்க. அப்புறம் விநாயகர் சதுர்த்தி எப்போ செய்வாங்க. இப்போ இந்த இலையை எடுத்து அதில் இருக்க தண்ணியை தொடச்சிட்டு நம்ம இந்த மாவுலேருந்து சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து நம்ம இலையில் ஃபுல்லாக தட்டி விட்டுக்கலாம். அப்படியே நைஸாக தட்டிட்டு அதுக்குள்ளே நம்ம அந்த பூரணத்தை வச்சு மூடி வேக வைக்க வேண்டியதான். ரொம்ப மொத்தமாக மாவு வைக்காமல் கொஞ்சம் நைஸாக நம்ம அந்த இலை ஃபுல்லாக அப்படியே தட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு இப்போ இதுக்குள்ளே எந்த அளவுக்கு பூரணம் வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் தான் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக அந்த ஓரம்லாம் இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். சப்போஸ் லைட்டாக க்ளோஸ் ஆகாமல் இருந்தாலும் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே இட்லி பாத்திரத்தில் தான் வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம இங்கே தட்டி ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு இங்கே இட்லி தட்டில் வச்சுக்கலாம்.
ஒரு இட்லி தட்டில் ஒரு 10 பீஸ் கிட்ட நம்ம வச்சுக்கலாம். மேல் தட்டு மட்டும் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். எப்போவும் இட்லி எப்படி வேக வைப்போம் அதே மாதிரி கீழே ஒரு 2 கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்துட்டு பாத்திரத்தில் மேலே ஒரு தட்டில் மட்டும்தான் நம்ம வச்சு வேக வைக்கணும். 2 தட்டு வைக்க வேண்டாம். ஒரு தட்டு மட்டும் வச்சுட்டு நம்ம அப்படியே மூடி வேக வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். நல்லா ஆவி வரும் வெளியில். அப்போ பார்த்தாலே நமக்கு தெரியும் இட்லி வேக வைக்கிற மாதிரியே தான். நம்ம எடுத்துட்டு இப்படி உள்ளே லைட்டாக அப்படி டச் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தெரியும் மாவாக இருக்கா நல்லா வெந்துருச்சான்னு. அவ்வளோதான், நமக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையான கொழுக்கட்டை அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த இலையிலே இப்படியே வச்சுக்கலாம். நம்ம சாப்பிட்றப்ப மட்டும் எடுத்து சாப்பிட்டோன்னா நல்லா சூடாக நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். இது எங்கள் தஞ்சாவூர் சைடு உள்ள ஒரு ஸ்பெஷல் கொழுக்கட்டை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மணி ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.